தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 11/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். நமக்கு ஏதேனும் தேவைகளோ அல்லது பிரச்சனைகளோ வந்தால் நாம் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டுமாம். ஆனால் நாம் முதல் என்ன செய்வோம்? பெரிய அதிகாரிகள் யார், இல்லது உதவி செய்பவர்கள் யார் என்று மனிதனை தானே நோக்கி பார்ப்போம். இதைத்தான் கர்த்தர் கூறுகின்றார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, என் அன்பு மகனே மகளே, நீ நோக்கி பார்க்கும் அந்த மனிதர்கள் உன்னை ஏமாற்றிவிடக் கூடும். ஆனால் நீ என்னை மட்டுமே நோக்கி பார்த்தால் நான் உனக்கு வெற்றி தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிரச்சனையிலிருந்து நிரந்தரமான விடுதலை தருவேன், நிரந்தர சுகத்தை தருவேன். அப்பொழுது உன் முகம் பிரகாசமடையும், நீ ஒரு இடத்திலும் வெட்கப்படவே மாட்டாய் என்று தெளிவாக வாக்குரைக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் எந்த பிரச்சனைகளோ துன்பங்களோ நோய்களோ எது வந்தாலும் முதலில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரிடம் நம் தேவைகளை எடுத்துக் கூறுவோம், நம் பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவோம். அவர் நம்மை விடுவித்து நமக்கு சுகமளித்து நம்மை பாதுகாத்து நம்மை பிரகாச செய்து நம்மை வெட்கப்பட விடாமல் தலை நிமிரச் செய்வார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் எந்த சூழ்நிலையும் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் சுவாமி, நாங்கள் மனிதரை பார்த்தோம் என்றால் ஏமாந்து விடுவோம். இதற்காக நாங்கள் இப்படி மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் இந்த உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்போம். அப்பொழுது நீர் எங்களுடைய பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்த்து எங்களுக்கு முழு விடுதலை தந்து எங்கள் முகங்களை பிரகாச செய்து எங்களை வெட்கத்தை உட்படுத்தாமல் தலைமை நிமிர செய்ய போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்கு நன்றி. அதே போல் நாங்களும் உண்மை மட்டுமே நோக்கி பார்ப்போம் என்று உறுதியெடுக்கின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி நாங்களை வெட்கத்திற்கு உட்படுத்தாமல் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பிரகாசிக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.